ஆளுங்கட்சி தரப்புல அந்த நபரை கைது பண்ணியாச்சு, கைது பண்ணி சிறைக்கு எடுத்துட்டு போயாச்சு. அதுலயே புகைப்படங்கள் வந்தது. அவர் கை காலில் மாவு கட்டு போட்டிருக்கிறாரு, வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் துளியும் உடன்பாடு இல்லை. அப்படி எந்த குற்றவாளியும் நீதிமன்றத்திற்கு வெளியே காவல்துறை கைகளால் தண்டிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, அரசியல் குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, பாலியல் குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். இப்ப இதுல அவரை கைது பண்ணியாச்சுன்னு காவல்துறை அறிவிக்கிறது. கைது செய்வது அப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, எப்படி கைது பண்ணீங்க, எப்படி கைது பண்ணீங்க அப்படின்ற அந்த கேள்வி நீதிமன்ற விசாரணையில நீதிமன்றம் கேட்கத்தான் போகுது. கைதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்துச்சா அந்த சந்தேகத்தை அண்ணாமலை எழுப்பினார். இல்ல இதெல்லாம் கோர்ட்டு எழுப்ப வேண்டிய கேள்வி, கோர்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியது. இந்த கேள்வியை பூரா அண்ணாமலை எதிர்க்கட்சி பேசவே கூடாது. எதிர்க்கட்சி பேசவே கூடாதான்ல இவ்வளவு கேள்வி கேட்பீங்க. அதுக்கு அருண்குமார் ஒரு விளக்கம் சொன்னார் அப்படின்னா, இப்ப எதுக்கு அருண்குமார் விளக்கம் கொடுக்கிறாரு? அவர் நீதிமன்றத்துல தானே பதில் சொல்லணும். எதற்காக முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை வெளியே தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புக்கு தேவையில்லாத அழுத்தத்தை உருவாக்குனது யாரு? அப்படின்னு யாரு கேக்குறது? நீதிமன்றம் கேக்குதுங்க. நீதிமன்றம் கேக்குதுல, நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கான பதில் தான் நான் சொல்றேன். அந்த அழுத்தத்தை உருவாக்குனது யாரு? அருண்குமாருக்கு அழுத்தத்தை உருவாக்கி கொடுத்தது யாரு? அரசு சரியா செயல்படுது அப்படின்றது இருந்தா அருண்குமாரே பேசுறாரு. சரிங்க, அவர் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணதுக்கு மேல என்ன வேணும்? அடுத்து என்ன கேக்குறீங்கன்னு நான் கேக்குறேன். எடப்பாடி பழனிசாமி உங்கள இல்ல, எடப்பாடி பழனிசாமியை கேக்குறேன். என்ன செய்ய சொல்றீங்க அடுத்து? இவரை கைது செஞ்சாச்சு, கைது செய்யப்பட்ட புகைப்படங்களை போட்டாச்சு. அந்த புகைப்படத்தை வெளியே போட்டதுனாலதான் அவர் அமைச்சரோட எடுத்த போட்டோவை நீங்க எடுத்து போடுறீங்க வெளியே அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ வேற என்ன வேணும்? சார் அப்படின்ற விவரத்தை பத்தி பேசுறாங்க. இந்த விவரம் எப்படி வந்துச்சு? எஃப்ஐஆர்ல இருந்து கிடைச்சது. வேற எதுல இருந்து கிடைக்கல. எஃப்ஐஆர் எப்படி வந்துச்சு? எஃப்ஐஆர் எப்படி வந்துச்சு அதுதான் நானும் கேட்கிறேன். எஃப்ஐஆர் வெளியே வந்ததுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துல காவல்துறை ஒரு வெப்சைட் வச்சிருக்கு, tn.gov.in அப்படின்ற வெப்சைட். இந்த வெப்சைட்டை யார் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா NIC அப்படின்ற நிறுவனம், நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். இதுதான் தேசிய தகவல் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசு இணையதளங்கள் அத்தனையும் டிசைன் பண்றவங்க. சாதாரண ஆட்கள் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு நடக்கக்கூடிய நிறுவனம். ஏன் அப்படின்னா ஆதார் உள்ளிட்ட தகவல்கள் கூட இவர்களால் தான் பாதுகாக்கப்படுகிறது. அப்ப எந்த அளவுக்கு பாதுகாப்பான நிறுவனம் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஆதார் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தது, டெலகிராம் வரைக்கும் பாதுகாப்பு வளையம் வந்ததை நம்ம பார்த்தோம். அந்த ஆதாரினுடைய இதெல்லாம் பலருடைய ஆதார்கள் டெலகிராம்ல தான் வந்தது. இந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு நிறுவனம் தான் NIC. ஏன் NIC-னுடைய இந்த பழைய வரலாறை ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, NIC இது மாதிரியான தகவல் கசிவுகளுக்கு பெயர் போன நிறுவனமாக இருக்கிறது. ஆனாலும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸின் மீது எனக்கு சந்தேகம் இல்லை. அந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் ஹைலி குவாலிஃபைடு அண்ட் ஹைலி எஃபிஷியன்டான கிராஜுவேட்ஸ் தான். அதுல எல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை.